இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த இந்து அறநிலைத்துறை இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க கோவில்களுக்கு போய் வரவங்க சரியா, அதனால தயவுசெய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் அக்கறையா காது கொடுத்து கேளுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய கோவில்களுடைய எண்ணிக்கை 36,488. இந்த கோவிலுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பராமரிக்கிற பொறுப்பு இவங்களோடது. இந்த ஒட்டுமொத்த கோவில்களுடைய வருமானமா இந்து அறநிலைத்துறை சொல்றது ஏறக்குறைய 55 கோடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு இல்லையா, இந்த ஒரே ஒரு கோவிலுடைய உண்டியல் வருமானம் மட்டும் ஏறக்குறைய 995 கோடி, அதாவது 1000 கோடி. ஒரே ஒரு கோவில் மட்டும் 1000 கோடி அங்கிட்டு வருமானம் கொடுக்குது. இங்கிட்டு 36,488 கோவிலுடைய ஒட்டுமொத்த வருமானம் 55 கோடி. அதாவது இவங்க சொல்ற கணக்கோடைய மிக எளிமையான வடிவம் என்ன கேட்டீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோவிலுடைய ஒரு நாள் வருமானம் 50 ரூபாய், அதாவது 50 ரூபாய். இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அதான் உண்மை. பராமரிப்பு செலவெல்லாம் போக மிச்சம் 50 ரூபா தான் என் கையில் இருக்குது. இதே இவங்க சொல்ற கணக்கு சரியா. இதை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த கோவில் சொத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த கோவில் சொத்துக்கள் 1967க்கு அப்புறம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்கெங்க போச்சுன்ற விஷயத்தை சிபிஐ என்கொயரி வச்சு தேடணும். ஏன் கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்பார் இல்லாத எல்லா சொத்துக்களும் திருடி விற்கப்பட்டிருக்கு. அந்த சொத்துக்கள் எல்லாம் யார் அனுபவிக்கிறாங்க, அந்த சொத்துக்கள் எப்படி போச்சு, இந்த விவரம் நமக்கு தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோவில் வர வருமானங்கள் இருக்கு இல்லையா, இந்த கோவில் வர வருமானங்கள்ல மிக முக்கியமானது அந்த கோவிலுக்கு இருக்கிற கடைகளை வாடகைக்கு வரும் இல்லையா, அந்த விஷயம். மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குன்னா அந்த மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிற சுற்றி இருக்கிற கடைகள், அதனுடைய சொத்துக்கு கீழே வர கடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாடகைக்கு விடுறது. அந்த வாடகைக்கு விடுறது ஒரு கடையை மற்ற இடங்களில் 15,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க 200 ரூபாய்க்கு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த 200 ரூபாய்ன்றது அரசுக்கு காட்டுற வருமானம், அதாவது அரசுக்கு காட்டுற கணக்கு. ஆனா அங்கிட்டு யாரு கொள்ளையடிச்சு போயிருப்பாங்க உண்மையான வருமானத்தை, அரசு அதிகாரிகளும் அவங்களோட கூட்டையா இருக்காங்க இல்லையா திராவிட ஆட்சியாளர்கள், இவங்க 2 பேர் தான் கொள்ளையடிச்சு. அதாவது இங்கிருந்து வர வருமானத்தை ஃபுல்லா வேற பக்கத்து திருப்பி விட்டாங்கன்னா, யார் பக்கத்து திருப்பி விட்டாங்கன்னா இந்த திராவிட கட்சிகளுடைய குடும்பத்துக்கு திருப்பி விட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த இந்து கோவிலுடைய சொத்துக்களை இந்த அளவுக்கு அனுபவிச்சாங்கன்னா இன்னொரு பக்கத்து அதுக்கு என்ன மாதிரி கைமாறு பண்ணாங்க நம்ம பார்க்கணும். அதாவது இந்து கோவிலுடைய பராமரிப்பை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. சரி, கொள்ளைதான் அடிச்சிங்க, இந்து கோவில் என்ன மாதிரி பராமரிச்சிங்கன்னா, நீங்களே கோவில்களுக்கு போங்க, ஏதாவது விரிசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் சிமெண்ட் வச்சு பூசி வச்சிருப்பாங்க. அதாவது தொல்பொருள் துறையில் ஆரம்பிச்சு புதை படுமைவியல் இருக்கு இல்லையா, அந்த துறை வரைக்கும் இருக்க வல்லுநர்கள் இந்த கோவிலுடைய பராமரிப்பு ரொம்ப ரொம்ப மோசம்னு வந்து சொல்லிட்டு போயிற அளவுக்கு இருக்குது. உலகம் ஃபுல்லாக இருக்கிற பழமையான கோவில்களை அந்தந்த நாடுகள் எந்த அளவுக்கு அக்கறையாக மேனேஜ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு இங்கே பராமரிப்பு இல்லை. அந்த கோவில்கள் இந்த நிலைமையிலே போச்சுன்னா அடுத்த 300 வருஷம் கூட தாங்காது. அதாவது 2000 வருஷம் பாதுகாத்து வந்த கோவில் இங்க இருக்கிற மோசமான பராமரிப்பு மூலமா அடுத்த 300 வருஷம் தாண்டது கூட கஷ்டம். நீங்க ஒன்றும் புது கோவில் கட்டல சார், எவனோ இந்த காலத்திலே கட்டி வச்ச கோவிலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கோவில்கள் இன்னொரு 300 வருஷம் கூட தாங்க முடியாத அளவுக்கு பராமரிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அந்த திராவிட ஆட்சியாளர்கள். நீ அதை புரிஞ்சுக்கோ. இங்க இந்த விஷயத்தை அப்படி நிறுத்திட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பின்னாடி போவோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றில் நீங்க என்ன மாதிரி இழப்பை சந்திச்சீங்க, இப்ப என்ன மாதிரியான இழப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது 10ஆம் நூற்றாண்டில் பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு ராஜராஜ சோழன் 16 வகை முத்து வைர வைடூரங்களை கொடுத்ததா தகவல். அதோட மதிப்பு ஏறக்குறைய 1000 கோடிக்கு மேல. அது எங்கே போச்சு நமக்கு தெரியாது. திருவொற்றியூர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த திருவொற்றியூர் கோயிலுக்கு தங்கத்தாலான கதவுகள் இருந்ததா குறிப்புகள் இருக்குது. அந்த விஷயம் எங்கே போச்சு நமக்கு தெரியாது. அதுக்கடுத்து இந்த மீனாட்சி அம்மன் கோவில், கள்ளழகர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்கு இல்லையா, இந்த 3 கோவில்களுக்கும் கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த நன்கொடைகள் மட்டும் பல ஆயிரம் கோடி நகைகள், அதெல்லாம் எங்கே போச்சு நமக்கு தெரியாது. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஏறக்குறைய 30,000 கோயில்களுக்கு மேலே எல்லா கோயில்களிலுமே தங்கத்தாலான பூஜை உபகரணங்கள் தான் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஆச்சு நமக்கு தெரியாது. எப்போ இருந்து கொள்ளையடிக்கப்படுதுன்னா, பிரிட்டிஷ் வந்ததுலேருந்து கொள்ளையடிக்கப்படுது. ஒரு கூட்டு கொள்ளையாக நடந்துச்சு. இது நடந்துகிட்டு இருந்தது. இது வரலாறை நம்ம ஒழுங்காக படிக்கிறதில்ல. படிக்காமல் எப்படி வரலாறுலாம் படிச்சுக்கிட்டுன்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவில் 12 ஜோதிலிங்க தலங்கள், அதாவது சிவனடியார்களுக்கு ரொம்ப முக்கியமான 12 ஜோதிலிங்க தலங்கள் இருக்குது. அந்த 12 ஜோதிலிங்க தலங்களில் முக்கியமானது சோமநாதர் டெம்பிள். இந்த சோமநாதர் டெம்பிள் மேலே 17 முறை கஜினி படையெடுத்ததாகவும் 17வது முறை வெற்றி கொண்டதாகவும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதை விட ஒரு கேவலமான வரலாறு நம்ம எங்கேயா படிக்க முடியுமா? 17 முறை கொள்ளையடிக்க வந்தார், 17 முறையும் கொள்ளையடித்தார், 17 முறையும் கொள்ளையடிச்சு வெற்றிகரமாக போனார். இப்படிதான் நம்ம படிக்கணும். ஆனால் நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? கஜினி முகமது, வீராதி வீரன், சூராதி சூரன் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் வரலாறு நம்ம படிக்கிறது. அந்த நேரங்களில் உலகத்துக்கே தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து கோவிலை நோக்கி படையெடுத்தா அங்கே அதிகப்படியான தங்கங்கள், வைர வைடூரங்களை கொள்ளையடிக்க முடியும்னு உலகத்துக்கே தெரியும். அதனால தான் எல்லா படையெடுப்பும் இந்தியா மேலே நடந்துச்சு.
அங்க இருக்கிற எல்லா செல்வங்களையும் கொள்ளையடிச்சாங்க. இந்த வரலாறு நம்ம படிக்கல. இந்த வரலாறு எப்படி படிச்சுக்கிருக்கோம்? கஜினி முகமது வீராதி வீரன் படிச்சுக்கிருக்கோம். அவன் பேர்ல படம் வேற எடுத்து தொலைகிறோம். இந்த மாதிரி வரலாறுகளை மட்டப்படுத்துறது மூலம் என்ன நடக்குது? இந்த மாதிரி விஷயங்கள் மேல நமக்கு இயற்கையாவே ஒரு உணர்வு வரதில்லை. அதாவது எங்கேயோ இருக்க மாயன் சமூகத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்க கட்டின கோவில் மேல நம்ம தெரிஞ்சிருக்க வர ஆர்வம் கூட இந்த விஷயங்கள் நமக்கு வரது கிடையாது. எங்கேயும் இருக்கிற ரோம்ல இருக்கிற கோவில்கள் மேல அதுல இருக்கிற ஆர்வம் கூட நமக்கு இங்க வரது கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கோவில் சொத்தை தின்னீங்க சரி, கோவில் நகையில் திருடி தின்னீங்க சரி, கோயிலை ஒழுங்கா பராமரிக்கலையா விட்டீங்க சரி, எல்லா உண்டியல் காசும் திருடி தின்றீங்க சரி, கடைசியில் சிலையை திருடி தின்றானே இதெல்லாம் உருப்பிடுவானா கேட்குறேன். 2014 நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்களே, இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன், நரேந்திர மோடி ஒழிக அப்படி சொல்லிட்டு உள்ள போறேன். ஏன்னா நரேந்திர மோடி ஒழிகன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய என்னங்கன்னா, 2014 அவர் ஆஸ்திரேலியா இருக்கார் இல்லையா, ஆஸ்திரேலியா போகும்போது அங்க இருக்கிற கவர்மெண்ட் அவர் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அர்த்தநாதீஸ்வரர் சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலையை கிஃப்டா கொடுத்தாங்க. அர்த்தநாதீஸ்வரருடைய சிலையின் மதிப்பு இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு ஏறக்குறைய 200 கோடி. அந்த சிலை எப்படி அங்கே போச்சு? அந்த சிலை உங்களுடைய சொத்து, அந்த சிலை எப்படி அங்கே போச்சு? இந்த திருட்டு கும்பல்னால போச்சு. இருக்கிற சிலையை ஃபுல்லாக திருடு தின்றுருக்காங்க. ஏற்கனவே 50,000 கோடி மதிப்புள்ள சிலைகளை திருடு தின்றுருக்கானுங்க. மொத்த கோவிலில் சூறையாடின இடம்லாம் இருக்கு. இங்க மொத்த கோவில் ஒண்ணுன்னா அதுல இருக்க தூணை முதல்ல திருடி தின்றுருக்காங்க. இங்க இந்த மாதிரி அநியாயம் வேற இருந்தா நாட்டில் நடக்குமா? இங்க நடக்குது. கேட்ட பெரும்பான்மை சமூகம் வேற. இதே ஒரு மசூதிக்கோ இல்ல ஒரு சர்ச்சுக்கோ நடக்குமா கேட்கிறேன் நான். எப்படி இது நடக்குது? எப்படி இந்த விஷயங்கள் ஒரு உணர்வு பூர்வமே இல்லாம இருக்காங்க? இதுல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சிலை திருட்டு இருக்கு இல்லையா, இந்த சிலை திருட்டு கொஞ்சம் பெருசு ஆனதுமே எப்படி செய்திகளை பரப்பி விடுறாங்கன்னா, இந்த சிலையை திருடி வித்தது பிராமணர்கள் பரப்பி விடுறாங்க. வழக்கம் போல பிராமண வெறுப்புன்றதே திட்டமிட்டு மக்களை டைவர்ட் பண்றதுக்காக வேலை பார்க்கறாங்க. அதாவது இங்க எதுவும் ஒற்றுமை வரக்கூடாதுன்னா டக்குன்னு அதுக்குள்ள ஒரு பிரிவினை உருவாக்குறதுக்கு பிராமண வெறுப்பு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. நான் கேட்கிறேன், காணாம போன 99.9 சிலை யாரு தெரியுமா? உற்சவர் சிலை. அந்த சிலையில எங்க இருக்கும்? கருவூலத்தில் இருக்கும். கருவறையில இருக்கும். கருவறையில் இருக்கிற சிலையை தான் காணாம போச்சு. கருவூலத்தில் இருக்க வேண்டிய சிலைகள் காணாம போச்சு. கருவூலத்தில் இருக்க சிலையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? யாரோடது? அரசோடது. ஏன்னா அரசு அவசியம் கையில். நீங்க 36,488 கோவில் யார் கையில் இருக்குது? இந்து அறநிலையத்துறை கீழே தான் வருது. அந்த சிலையை பாதுகாக்க முடியல. அந்த சிலையை பாதுகாக்க மக்கள் என்ன எதுக்கா இருக்கு? நீங்க எதுக்கு இருக்கு நான் கேட்கிறேன். இதுல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த இந்து அறநிலையத்துறை இல்லையா, இவங்க மேல போலி குற்றச்சாட்டு வச்சிட்டாங்க. இவங்க போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி பேசுறது யாரு? அருண்மொழி தீகா. அதுலயே தெரியலையா நீங்களோட லட்சணம்? இந்து அறநிலையத்துறைக்கும் தீகாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்து கோவில்கள் இருக்கக்கூடாது, இந்து கோவில்களில் குண்டு வச்சு தகர்க்கணும்னு சொல்லி தெரியுற தீகாவுக்கும் இந்து அறநிலையத்துறைக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு நீ இந்து அறநிலையத்துறையில இருந்து அவங்களை கூட்டி வந்து பேச வர்ற?